விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எங்களுடைய விவசாயம் பிடிக்கும்னா ஒரு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்ட கேள்வி, இந்த காய்கறி பெயர் என்ன? திண்டாக்காய் வந்து செடிகளில் காய்க்குதா கொடிகளில் காய்க்குதான்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து திண்டாக்காய் செடிகள், கொடிகள். நம்ம எப்பயுமே செடிகள்னும் சொல்லுவோம், கொடிகள்னும் சொல்லுவோம். ஆனால் செடிகள்ன்றது கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு செடிகள்ன்றது தான் உண்மை யதார்த்தமான விஷயம். இதெல்லாம் கொடிகள். நீங்கள் கொடியாக ஓடிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கொடிகளில் இந்த காய்கள் காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா? நாளைய தினம் இந்த காய்கள் அறுவடைக்கு தயாராகிடும். இதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா இது அறுவடை பண்ணக்கூடிய காய்களாக இருக்கும். திண்டாக்காய்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தரைகளில் தான் விவசாயம் பண்ணோம். இது பந்தல்களில் ஏற்றி வளரக்கூடிய கொடிகளான்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த கொடிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்க கிளைகள்லேருந்து வந்துச்சுன்னா ஒரு 5 அடி தான் ஒரு கொடி வந்து பெருசாக போகும். இப்போ இந்த கொடி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இந்த ஒரு பந்தலுடைய உச்சியை தொடக்கூடிய அளவுக்கு தான் வளரும். அதுக்கப்புறம் வந்து சைடு பிரான்ச்சஸ்கள் தான் வந்து அதிகமான அளவுக்கு வளருன்றதுனால இதெல்லாம் வந்து பந்தல்கள் மேலே ஏற்றி படர வச்சு காய்கள் கொடுக்குற அறுவடை பண்ணக்கூடிய ஒரு ரகம் கிடையாது. இதை தரையில் காய்கறிகள் விவசாயம் செஞ்சு நடவு பண்ணலாம். நம்ம வந்து மல்சிங் சீட் சொட்டு நீர் பாசனத்தில் நடவு பண்ணியிருக்கோம். நிறைய முறை வந்து நம்ம தரைகளில் நேரடியாக விதைகளை ஊனி விட்டுட்டு களைகளை கொத்தி நம்ம அறுவடை பண்ணோம். பெரும்பாலும் நல்ல விலை போகக்கூடிய ஒரு காய்கறிகளாக இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் வந்து இப்போ கோவிடுக்கு அப்புறம் வந்து இந்த காய்கறிகள் பெருமளவுக்கு நம்ம பகுதிகளில் விவசாயம் கிடையாது. ஏன்னா நிறைய காய்கறிகள் வந்து கோவிடுக்கு அப்புறம் வந்து விவசாயம் வந்து சரிவாக கொடுத்துருக்கு. அதில் வந்து முள்வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் வந்து இந்த திண்டாக்காய், மலர்பார்க்காய், தோசைக்காய். இந்த தோசைக்காய்ன்றது ஆரஞ்சு பழம் மாதிரி காய்கள் காய்க்கும். மலர்பார்க்காய்ன்றது வந்து அதாவது வெள்ளரி பழம் மாதிரி வரியாக இருக்கும். அதெல்லாம் வந்து கேரளா பக்கங்களில் அதிகமான அளவுக்கு விவசாயம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நிறைய காய்கறிகள் விவசாயம் பண்ணோம். இந்த கோவிடுக்கு அப்புறம் நிறைய விவசாயங்கள் நம்ம பெரும்பாலும் வந்து ₹1 ₹2 அந்த விலைக்கு போனதுனால அந்த மாதிரியான விவசாயங்களை நம்ம தொடர்ச்சியாக பண்ண முடியாமல் வீழ்ச்சியடைஞ்சிருக்கு. நாமளே வந்து இந்த கோவிடுக்கு அப்புறம் இப்போ தான் முதன் முறையாக அந்த திண்டாக்காய் விவசாயம் பண்ணியிருக்கோம். திண்டாக்காய்களை பொறுத்த வரைக்கும் நல்ல விளைச்சல் விளைஞ்சதுன்னா விலை போனால் விவசாயத்தில் அற்புதமான அளவுக்கு விரைவாக வெற்றி அடைஞ்சிடலான்றதுக்காக இந்த காய்கறிகளை விவசாயம் பண்ணோம். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயில் நாட்களில் இந்த காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தரையில் விளையக்கூடிய காய்கறிகள் கொஞ்சம் ஓரளவுக்கு சமாளிக்கணும்னு நினச்சோம். ஆனால் இப்போயுமே வந்து நம்ம தோட்டத்தில் நிறைய வந்து பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. அதை கடந்து இன்றைக்கி விவசாயம் செய்யக்கூடிய எங்களை மாதிரியான விவசாயிகளுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. நன்றி.